தமிழ் வழியாக ஆங்கில இலக்கணம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் டெஃபினைட் ஆர்டிக்கிள். இது நம்ம ஆர்டிகிள்ஸில் பார்க்குற தேர்ட் வீடியோ. ஃபஸ்ட்டு பார்ட் 1ல் ஆர்டிகிள்ஸ்னால் என்னென்னு பார்த்துருந்தோம். செகண்ட் வீடியோவில் இன்டெஃபினைட் ஆர்டிக்கிள் ஏ அண்ட் ஆன் எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்துருந்தோம். நவ் திஸ் இஸ் த தேர்ட் வீடியோ. ஆங்கிலம் அப்படிங்கிறது ஒரு மொழிதானே தவிர அறிவல்ல. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆர்டிகல்ஸ் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, when the speaker and listener both know the specific item being discussed or when it is a unique. ஸோ நம்ம பேசும்போது பேசுகிறவங்களும் அதை கேட்குறவங்களுக்கும் அவங்க பேசுகிற ஒரு டாப்பிக்கை பற்றி நல்ல ஒரு நாலேஜ் அவங்களுக்கு ஆல்ரெடி அதை தெரிஞ்சிருக்கணும். ஒரு ஸ்பெசிஃபிக் ஐட்டத்தை பற்றி இப்போ பேசுகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ரெண்டு பேருக்கும் காமனாக தெரிஞ்ச ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது பர்டிகுலராக அந்த விஷயத்தை பேசுகிற ஒரு இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். ஐ மீன், அவங்க பேசுகிறவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், கேட்குறவங்களுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா when it is a unique. ஸோ எல்லாத்தை விட அது ஒரு யூனிக்கான தனிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும்போது, ஒரு உயர்ந்த விஷயமா இருக்கும்போது அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தலாம். ஸ்பெசிஃபிக் திங்ஸ் ஆல்ரெடி மென்ஷன்டு. ஸோ நம்ம இப்போ ஆல்ரெடி மென்ஷன் பண்ண ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ பாக்ட் எ புக் எக்ஸ்டர்டே. த புக் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸோ நான் நேற்று ஒரு புக்கு வாங்கினேன். அந்த புக்கு படிக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ ஆல்ரெடி ஒரு மென்ஷன் பண்ணிட்டோம். அந்த விஷயத்த மென்ஷன் பண்ணுற விஷயத்த திரும்ப நம்ம சொல்லும் போது அந்த இடத்துல நம்ம போட்டுக்கலாம். புக்குங்கிறத புக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். திங்ஸ் தட் ஆர் யூனிக். ஐ சா த மூன் லாஸ்ட் நைட். ஸோ மூன்கிறது ஒரு யூனிக்கான விஷயம், ஒரு தனிப்பட்ட விஷயம், ஒரு உயர்ந்த விஷயம். அதை மூணோ இன்னொரு திங்ஸோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கவே முடியாது. ஸோ ஆல்வேஸ் மூன் இஸ் ஏ யூனிக். நெக்ஸ்ட், வென் கான்டெக்ஸ்ட் மேக்ஸ் இட் ஸ்பெசிஃபிக். வேர் இஸ் த பாத்ரூம் இம்ப்ளைஸ் எ ஸ்பெசிஃபிக் பாத்ரூம் இன் த கரண்ட் லொக்கேஷன். ஸோ நம்ம எங்கேயோ ஒரு பிக்னிக் போகிற இடத்துல ரெஸ்ட் ரூம் எங்கே அப்படிங்கிறத கேட்குறதுக்கு அந்த இடத்துல எங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்போம். மோஸ்ட்லி ரெஸ்ட் ரூம் காமனாக எல்லா பிளேசஸ்லையும் இருக்கும். பட் நம்ம பர்டிகுலராக ஒரு பிளேஸில் கேட்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். வித் யூனிக் ஜியாகிரபிக்கல் ஃபெதர்ஸ், த நைல் ரிவர் ஆர் த பசிபிக் ஓசன். ஸோ ஒரு பர்டிகுலரான ஒரு திங்ஸை பற்றி நம்மளோட வேர்ல்டு மேப்பில் இருக்கிறத பற்றி பேசும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம். இது ரிவராக இருக்கலாம், ஓஷனாக இருக்கலாம், எதுனாலும் சம்திங். பட் நம்ம ஒரு விஷயத்தை பர்டிகுலராக பேசும்போது யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா, ஒரு யூனிக்கான கலெக்டிவ் நேம்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா சொல்லும் போது அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா சொல்ல மாட்டோம். இது கலெக்டிவாக ஒரு நம்ம நேம் சொல்லும் போது, ஃபார் எக்ஸாம்பிள், த யுனைடெட் ஸ்டேட்ஸ், த யுனைடெட் கிங்டம், த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ். இப்படி நம்ம ஒரு பர்டிகுலர் நேமை ஒரு காமனாக நம்ம சேர்த்து சொல்லும் போது, கலெக்டிவாக சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் டு ரெஃபர் டு எ ஹோல் கிளாஸ் ஆஃப் திங்ஸ். The dog that bit me ran away refers to a particular dog that bit the speaker. ஸோ என்ன, நேற்று கடிச்ச அந்த நாய் ஓடியே போயிடுச்சு. ஸோ நம்ம எல்லா நாயும் ஓடுது, பட் எந்த இது நம்மளை கடிச்சதோ அது ஓடிடுச்சின்னு பர்டிகுலராக சொல்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். வித் சூப்பர்லேட்டிவ்ஸ். டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் நம்ம அந்த வீடியோஸ் பார்க்கலாம். அதில் சூப்பர்லேட்டிவ் டிகிரியில் எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் நம்ம கம்பேரிட்டிவ்லேருந்து சூப்பர்லேட்டிவாவோ எதுவும் மாற்றும் போது பெஸ்ட்டு அந்த டிகிரிஸ் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். ஸோ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசனில் தேர்ட் பார்ட்டில் வர்றது ங்கிற வேர்டை நம்ம கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக இப்போ பார்த்துருப்போம். ஆர்டிகல்ஸ்னால் என்ன, எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இன்னொரு சின்ன ரீகால் நம்ம ஷார்ட்டாக சொல்லணும்னா, எந்த ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சு பேசுகிறோமோ அதுக்கு யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் ஒரு விஷயத்தை நம்ம பேசிட்டு திரும்ப அதை பற்றியே பேசும்போது நம்ம யூஸ் பண்ணலாம். வீட்டுக்கு வாங்கினா ஒரு நியூ ஆப்ஜெக்ட் எனிதிங், அது எதாக இருக்கலாம், அதை பற்றி ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு திரும்ப அதை பற்றியே பேசும்போது ஆன் அப்படிங்கிற வேர்டு நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணாமல் பர்டிகுலராக பேசுகிற அந்த திங்ஸை பற்றி பேசும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிகல்ஸில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ.